ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் ரியாவை காட்டுறாங்க. அவளை சில ரவுடிஸ்லாம் துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ ஷென் வந்து அங்கே மாசா என்ட்ரி கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் நம்ம கிட்ட ப்ளீஸ் என்ன இந்த ரவுடிஸ் கிட்ட இருந்து காப்பாற்றுங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னும் போது அவன் அதுக்கப்புறம் நீ பேச்சு மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிஸ் கூடலாம் சண்டை போட்டு ஹீரோயினை காப்பாற்றுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்னு ட்ரை பண்ணும்போது நான் என்ன சொன்னாலும் செய்வேன்னு சொன்னேன்ல, இப்போ நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவளை காரில் தூக்கி உட்கார வச்சுட்டு அவகிட்ட வந்து அவன் ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் வந்து என்ன இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்துட்டு ஹார்ட்டில் பெயின் ஆக ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக அவனுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். அவனை கொண்டு போய் நம்ம ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துறா. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு கான்ஷியஸ் வரும்போது கூட நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட் அதுக்கப்புறம் செயின் அப்படின்னு சீமான்னு சொல்லிட்டு ஒருத்தி கூட இருக்கா. அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு நான் வந்து கனவுல பார்த்த போனேன், நான் நிஜத்தில் பார்த்தேன், ஸோ அவளால் மட்டும்தானே என்னை காப்பாற்ற முடியும், பட் அவள் எங்கே போனா அப்படின்னு கேட்குறான். அப்போது அந்த சீமா வந்துட்டு அவள் உன்னை இங்கே சேர்த்துட்டு இங்கேருந்து போயிட்டா போல், உன் பேக்கில் அவளோட ஐடி கார்டு இருக்குது, அவளை வச்சு நம்ம கண்டிப்பாக அவளை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்கார்ல, அவர் உண்மைக்கே நம்ம ஹீரோவோட அப்பா கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்திருக்காரு. ஹீரோயினோட அப்பா வந்து அந்த மெடிக்கல் ஃபீல்டில் தான் இருந்திருக்காரு. அவர் ஏதோ ஒரு மெடிசனை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அது ஃபர்ஸ்ட் எவர் ட்ரையலுக்கு ஏதாச்சும் அனிமல்ஸ் மேலே யூஸ் பண்ணாமல் அதை வந்துட்டு ஒரு மனுஷன் மேலே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ மேலே யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் அப்போது அவனுக்கு வந்து சைடு எஃபெக்ட் ஆகி இப்போ வரைக்கும் அந்த ஹார்ட்டில் பெயின் ஆகிட்டு இருக்கு. இவங்க வந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்ச உடனே ஹீரோவோட பேரண்ட்ஸ் அவங்க அப்பாவை சும்மா விட மாட்டாங்கல்ல. ஸோ அதனால இவர் என்ன பண்ணிட்டாருன்னா இவர் ஜெயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு ஹீரோவோட பேரண்ட்ஸையும் கொலை பண்ணியிருந்திருக்காரு. அப்புறம் இவங்க ரிச்சுவல்ஸ்லாம் வச்சு நம்ம ஹீரோக்கு ஹார்ட் ப்ராப்ளத்தை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்திருக்காங்க. ஸோ அது மூலியமாக யார் அந்த மெடிசனை இவனுக்கு கொடுத்தாங்களோ அவரோட பொண்ணை வந்துட்டு இவன் மேரேஜ் பண்ணி அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா அப்படின்னா அந்த பொண்ணு இறந்து போயிடுவா, இவனுக்கு லைஃப் ஸ்பேன் கூடும். ஸோ அதுதான் இங்கே ஒரு மெயின் கான்செப்டே. நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை ட்ரீம்ஸ்லலாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். அவன் நேரில் அதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. ஸோ நம்ம ஹீரோயினை வந்து பார்க்க ஆரம்பிச்சு ஸோ அவளை தான் இவன் மேரேஜ் பண்ணிக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு தாட்டில் இருந்திருக்கான். நம்ம ஹீரோக்கு அவளை கொலை பண்ணணும் அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படிலாம் கிடையாது. அவன் சீரியஸாக நம்ம ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ப்ராஜெக்டை கரெக்டாக பண்ணிட்டா காலேஜில். ஸோ அது ரொம்ப நல்லாவும் இருக்குது. ஸோ அதனால் அவளவே அங்கே மெயின் லீடாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட நேமை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்டோட ஹெட் வந்து இவளாக தான் இருக்க போகிறா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினோட நேமை. ஸோ அப்படி சொல்லி நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஸ்டேஜ்க்கு ஏற போகிறா. பார்த்தா அங்கே வேறு ஒரு பொண்ணு இருக்கா. அவள் வந்து அங்கே நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுருக்க பொண்ணு. அவள் நீங்கள் நேமை தப்பாக சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ன உடனே அவருமே பயந்துட்டு இந்த பொண்ணோட அப்பா ரொம்ப பெரிய ஆள், ஏதாச்சும் பண்ணிடுவார் அப்படின்னு. ஆமாம் ரியா, சாரிம்மா, நீ கிடையாது, இந்த பொண்ணு தான் இனிமேல் ப்ராஜெக்டோட லீடாக இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ அந்த பொண்ணு இருக்கால, அவள் நம்ம ஹீரோயின் கிட்ட உன்னாலலாம் எப்போவுமே இந்த பிளேஸ்க்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்க்கு போயிட்டு அவள் பேச ஆரம்பிக்கிறா. பட் நம்ம ஹீரோயின் வந்து இந்த ப்ராஜெக்ட்காக அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா. ஸோ அவள் எப்படி சும்மா இருப்பா. ஸோ அவள் ஸ்டேஜுக்கு போயிட்டு இங்கே எல்லா விஷயத்தையுமே நான் இப்படி போக விட மாட்டேன், எனக்கு தேவையானதை நான் வாங்கியே தீருவேன் அப்படின்ற மாதிரி அவள் பேசுகிறா. உடனே அந்த பொண்ணு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு உனக்கெல்லாம் என்ன தைரியம் அந்த மாதிரி பேசுவ, உனக்கெல்லாம் இதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நம்ம ஹீரோயின் வந்து என்ன இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னும் போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறா. இனிமேல் யாரும் இங்கே இந்த மாதிரி யாரையும் ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அந்த காலேஜில் அவனுமே ஒரு இன்வெஸ்டராக இருக்கான். ஸோ அவனுமே ஒரு பெரிய ஹெட் மாதிரி தான். ஸோ அவன் வந்து அங்கே அனௌன்ஸ் பண்ணிடுறான் இந்த ப்ராஜெக்டோட லீட் வந்து ரியாவாக தான் இருக்கணும், நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன், ஸோ அவள் தான் இல்லை வந்து கிரேட்டாக பண்ணியிருக்கா. ஸோ இன்ஃப்ளூயன்ஸை வச்சு யாருமே இங்கே பெரிய ஆள் ஆகிட முடியாது, அவங்களோட ஹார்ட் ஒர்க்கால் மட்டும்தான் மேலே வரணும் அப்படின்னு பேசுகிறான். நம்ம ஹீரோயினுக்கு புரியல, நேற்று நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணால் இன்றைக்கும் வந்து ஏன் ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இருக்கால அவளுமே டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து கீழே இறங்கி போயிடுறா. அப்போ அவளோட ஃப்ரெண்டு வந்துட்டு நீ எதுக்கு விட்டு கொடுத்தா, நீ அவங்ககிட்ட சண்டை போட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்கு நான் மறுபடி நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கேன், அப்போ நீ எனக்கு திரும்ப
திரும்ப ஏதாவது பண்ணணும்ல அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, சொல்லுங்க நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜோட கான்ட்ராக்டை கொடுத்துட்டு, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கணும், அவ்வளோதான் சிம்பிள், நீயும் நானும் சேர்ந்து இருக்கணும், நம்ம அதுக்கப்புறம் வேணும்னா டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், பட் 1 இயர் நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இல்லை என்னால் அது பண்ண முடியாதுன்னும் போது, நேற்று நான் உன்னை கிஸ் பண்ணல, ஸோ அந்த வீடியோலாம் இங்கே இருக்குது, நான் அதை ப்ரொஜெக்ட் பண்ணவா அப்படின்னு கேட்கும்போது அவள் பயந்துட்டு, சரி ஓகே நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ அவளை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போகும்போது அந்த பொண்ணு வந்துட்டு சொல்கிறா, இவன் நேற்று ஹாஸ்டலுக்கே வரல, இவ கழுத்தில் வேற ஏதோ மார்க்கெல்லாம் இருக்குது, இவ யார் கூட இருந்துட்டு வந்திருக்கா, இவ ஒரு தப்பான பொண்ணு அப்படின்ற மாதிரி பேசும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, இவ என் கூட தான் இருந்தா, நானும் இவ்வளோ மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், ஸோ ஒரு கப்பிள் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்ட உடனே அங்கே எல்லாருமே சைலண்ட் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோவுமே ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அவனுக்கு பார்த்தா அங்கே ஹார்ட்டில் பெயின் வந்துட்டே இருக்குது கான்ஸ்டண்ட்டாக. ஸோ அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, பாஸ் எதுனாலும் நீங்கள் வேகமாகவே எல்லாத்தையும் பண்ணி முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளோட ரூமில் அவளோட லக்கேஜ்லேருந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ரூம்குள்ளே போகிறான். பார்த்தா அவள் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம ஹீரோ வந்துட்டு இவ்வளோதான் உன் ட்ரெஸ்ஸா அப்படின்னு கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து, என்னோட அப்பா வந்துட்டு ஒன்றும் நல்லவரெலாம் கிடையாது, அவர் ரொம்ப கெட்டவர், அவர் நான் சின்ன பிள்ளையில் இருக்கும் போதே என்னையும் எங்கள் அம்மா விட்டுட்டு போயிட்டாரு, ஸோ 3 இயர்ஸ்க்கு முன்னாடி எங்கள் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, நானாக கொஞ்சம் கொஞ்சம் சம்பாரிச்சு தான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் அண்ட் என்னோட ஸ்டடீஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கேன், ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டா எனக்கு தேவையானதை நான் இன்னும் நல்லா வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவளோட கார்டை கொடுத்துட்டு, உனக்கு என்ன வேணுமோ இதுலேருந்து நீ பர்ச்சேஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ, நீ என்னோட ஒய்ஃப் அப்படின்னா நீ இதெல்லாம் வந்து பண்ணிதான் ஆகணும், நீ வந்து இந்த கார்டை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவோட சாமி கும்பிட்ற பிளேஸ்க்கு வந்துட்டு அவன் ரொம்ப சேடாக இருக்கான். அப்போ அசிஸ்டன்ட் சொல்கிறான், இவரோட அப்பா அம்மா சின்ன வயசில் இறந்து போயிட்டாங்க, ஸோ இவரை பார்த்துக்கிறதுக்காக தான் உங்களை இப்போ அவர் மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி அவள் கழுத்து பிடிச்சி நெரிச்சிட்டு, உனக்கு என்ன பார்க்க சிரிப்பாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அங்கே தான் சீமா இருக்கா. அவள் இந்த மாதிரி பண்ணாத, அவளால் நம்மளுக்கு நிறைய காரியம் ஆக வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, இவங்க எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளே போயிடுறான். ஆக்சுவலி இந்த சீமாக்கு நம்ம ஹீரோவை பிடிக்கும், அவன் நம்ம ஹீரோவை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. பட் ஃபர்ஸ்ட் யார் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க இறந்து போயிடுவாங்க. ஸோ அதனால தான் அவன் நம்ம ஹீரோயினை டைம் ஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அவள் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கா. அவள் நம்ம ஹீரோயின் கிட்ட, அவனை போய் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ ரூமில் இருக்கும் போது நம்ம ஹீரோயின் போய் பார்த்துட்டு, இவனுக்கு கொஞ்சம் வயசு, பட் இவன் எவ்வளோ பெயினை என்டியூர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க, நம்ம ஹீரோ எந்திரிக்கிறான். பார்த்தா அவனுக்கு வாயிலேருந்து பிளட்டாக வந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோயினை வீட்டில் எங்கேயுமே காணோம். அப்போ சீமா வந்துட்டு, நீ முன்னாடி அவகிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருந்திருக்கலாம், அவள் வீட்டை விட்டு ஓடி போயிட்டா போலன்னு உடனே அவன் டென்ஷன் ஆகிட்டு வேகமாக கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ அங்கே பார்த்தா அங்கே சில ஒர்க்கர்ஸ்லாம் சொல்கிறாங்க, இப்போ மழை ரொம்ப பலமாக பெஞ்சிட்டு இருக்கு, இங்கே சாயில் எரோஷன் ஆக சான்ஸ் இருக்குது, ஸோ இது வழியில் உங்களால் போக முடியாது அப்படின்னும் போது அவன் வந்துட்டு ஃபோட்டோ காமிச்சு கேட்குறான், இந்த பொண்ணை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னும் போது இன்னொரு ஆள் சொல்கிறாரு, ஆமாம் இந்த பொண்ணு இந்த வழியாக தான் போனா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ வேகமாக வந்துட்டு காரை இடித்து ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினையும் பார்த்துறான். அவளை பிடிச்சி காரில் ஏற்றின நிமிஷம் அங்கே பார்த்தா அந்த சாயில் எரோஷன்லாம் ஆகி மண்ணெல்லாம் வந்து கார் மேலே விழுந்துருது. ஸோ அவன் எப்படியோ அங்கே ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான், பட் காரை ஓப்பன் பண்ணவே முடியல. நம்ம ஹீரோ வந்துட்டு, நீ என்னை விட்டுட்டு போகணுன்னு ட்ரை பண்ணுறியா, உன்னால் அதெல்லாம் முடியாது அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் ஒன்றும் விட்டுட்டு போக ட்ரை பண்ணல, நான் வந்து இந்த பிளான்ட்டை தேடி தான் வந்தேன், இது உனக்கு ரொம்ப நல்லது, இது ஹார்ட் டிசீஸ்லாம் க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோக்கு மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டமாகுது. எப்படியோ அந்த டோர் ஓப்பன் பண்ணி நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கா. அவள் சீமாவுக்கு கால் பண்ணி, இப்போ நான் என்ன பண்ணுறது, அவனுக்கு ஃபீவரும் வந்துட்டுருக்கு, நாங்கள் மலையில் ரொம்ப நனைஞ்சிட்டோம் அப்படின்னும் போது சீமா சொல்கிறா, நீ அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அப்போ தான் அவன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், அதுவும் இல்லாமல் அவன் ஹார்ட் ப்ராப்ளமும் சரியாகும் அப்படின்னும் போது அங்கே பக்கத்துலேயே ஒரு ரூம்ஸில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை அங்கே கூட்டிகிட்டு போயிடுறா. அங்கே நம்ம ஹீரோ சுடு தண்ணிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவள் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னும் போது, நீங்கள் எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க, இதை நான் கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணணும் அப்படின்னு அவன்கிட்ட க்ளோஸ் ஆகுறா. நம்ம
ஹீரோவுமே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அவள் சொல்கிறா, நீங்கள் எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதீங்க, இதுக்கப்புறம் நான் உங்களோட ஃபேமிலியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு, இந்த ஃபேமிலின்ற பேச்செல்லாம் வேண்டாம், நான் உன்னை இதுக்காக தான் மேரேஜ் பண்ணேன், அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் வீட்டுக்கு போயிடுறாங்க. சீமா கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறேன், என்னால் அந்த மாதிரி பண்ண முடியாது, நான் அவளை சீரியஸாக லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கப்புறம் அவள் இறந்து போயிடுவாள் அப்படின்னும் போது சீமா சொல்கிறான், ஆமாம் அவள் இறந்து தான் போகணும், அதுதான் அவளோட தலையில் எழுதிருக்குன்னா நம்மளால் மாற்ற முடியாதுல்ல அப்படின்னும் போது நம்ம ஹீரோ எனக்காக ஒரு உயிரை கொள்றதா நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்போது சீமா அவனை பின்னாடி இருந்து ஹக் பண்ணிவிட்டு, அவள் இறந்து போனதுக்கப்புறம் நான் உனக்கு இல்லையா, என்னை பற்றி நீ யோசிக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறா. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துடுறா. அவள் ஆக்சுவலி நம்ம ஹீரோக்காக சூப்பராக கொண்டு வந்திருக்கா. இந்த சீமா நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த உடனே நம்ம ஹீரோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அவளை மேரேஜ் பண்ணியிருக்கான் அப்படின்னு அவள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவள் அங்கேருந்து போகிறான் அப்படின்னு பவுலை கீழே போட்டுட்டு ஓடிடுறா. நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போயிடுது, இங்கே ஹீரோயின் எல்லாத்தையும் பார்த்துட்டா அப்படின்னு. அவன் சீமா கிட்ட இதுக்கப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருந்தேன்னா உனக்கு மரியாதையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்புறம் பார்த்தா இந்த சீமா டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோவோட கிராண்ட் பேரண்ட்க்கு கால் பண்ணுறா. ஸோ அந்த தாத்தா கிட்ட, இப்போது இங்கே நடக்கிறது எதுவுமே சரியா இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் பேரனை உங்களால் காப்பாற்ற முடியாது போலன்னு சொன்ன உடனே அந்த தாத்தா அந்த பொண்ணை இங்கே இழுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பார்த்தா சீமா நம்ம ஹீரோயின் கிட்ட அவனுக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கான், ஸோ அவனுக்காக இந்த ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஏமாற்றி அந்த பிளேஸ்க்கும் கூட்டிகிட்டு போயிடுறா. அங்கே நம்ம ஹீரோ இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோயின் உள்ளே போகிறா. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோவோட தாத்தா கொள்ளு தாத்தா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நம்ம ஹீரோயினை வச்சு ஒரு ரிச்சுவல் தான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் போனே பிடிச்சி அவளை வாயிலேருந்து பிளட்டெல்லாம் வர வச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினால் அதை ஸ்டாப்பே பண்ண முடியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு ஒரு சூப்பர் பவர்னு கூட சொல்லலாம். ஹீரோயினுக்கு என்ன பிரச்சனை நடக்குதோ அவனுக்கு அது அப்படியே கனவு மாதிரி வருது. ஸோ அவனுக்கு புரிஞ்சு போயிடுது. ஸோ வேமா அந்த பிளேஸ்க்கு போகிறான். உடனே இங்கே அந்த பிளட்டெல்லாம் எடுக்கிற ரிச்சுவல் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே ஒரு சபப்பெட்டி மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே ஹீரோயினை அடைச்சி வைக்கணும், அவள் 2 days அதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு போய் அதுக்குள்ளே போட போகிறாங்க. அங்கே பார்த்தா கரெக்டாக நம்ம ஹீரோ ஹீரோயினை காப்பாற்றிட்டு, இதுக்கப்புறம் என் ஒய்ஃப் ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னை தாண்டி தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்க தாத்தா சொல்கிறாரு, இதெல்லாம் உனக்காக தானே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோ அந்த பிளட்டை தூக்கி அவன் மூஞ்சிலே எரிஞ்சிடுறான். அதுக்கப்புறம் எனக்காகன்னு சொல்லிட்டு நீங்கள் யாரையும் ஹர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு மெயினாக இருக்க தாத்தாவோட கழுத்துலேருந்து பெண்டன்ட்டை வாங்கிட்டு, நீங்களாம் ஒரு பெரிய மனுஷனா அப்படின்னு கேட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஹீரோயின் அடியெல்லாம் பட்டிருக்கு, அதுக்கு மருந்தெல்லாம் போட்டு வர்றான். நம்ம ஹீரோயின் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறா. 2 பேரும் க்ளோஸாக இருக்கும் போது நம்ம ஹீரோ அவளுக்கு கிஸ் கொடுக்க போகிறான். அப்போது கரெக்டாக ஹீரோக்கு கால் வந்துடுது. அதுவும் நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்டே இருந்து. அவன் ஹீரோயின் கிட்டே எதுவுமே சொல்லாமல் அங்கே போயிடுறான். ஸோ காரில் 7 நிமிஷம் பார்த்து அதுக்குள்ளே அவங்க அப்பா இருக்காரு. அவர், இதுக்கப்புறம் நீ எனக்கு மரியாதை கொடுத்து தான் ஆகணும், ஏன்னா நீ என்னோட மருமகன் ஆகிட்டல அப்படின்னு பேசும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், உங்களோட பொண்ணுக்கே பிடிக்கல, அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் உங்களுக்கு யாரையுமே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவர் பார்த்தா ஹீரோவோட கழுத்தில் ஒரு இன்ஜெக்ஷனை குத்திட்டு அங்கேருந்து போயிடுறாரு. கொஞ்ச நேரம் நம்ம ஹீரோ மயக்கத்தில் இருக்கான். அதுக்கப்புறம் அவனுக்கு கான்ஷியஸ் வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் சீமா தான் இருக்கா. அவள் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு மெடிசனை கொடுத்துட்டு, இதை மெடிசன் அவகிட்ட கொடு ரியா, இதை சாப்பிட்டதுக்கப்புறம் உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண அவள் இறந்து போக மாட்டா அப்படின்னும் போது நம்ம ஹீரோ, நீ சீரியஸாக தான் சொல்கிறியா, பொய் சொல்கிறவங்கள எனக்கு பிடிக்காது, உனக்கு தெரியும் தானே அப்படின்னும் போது அவளுமே நான் உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குற, ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட அப்பா கூட சேர்ந்து அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை ஏமாற்றி ஹீரோயின் இறந்து போன மாதிரி காமிச்சிட்டு நம்ம ஹீரோயினை அவங்க அப்பா அப்ராட்க்கு கூட்டிகிட்டு போயிடுவார். இதுதான் அவங்களோட பிளான் போல். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் ஹீரோக்காக அவங்க அப்பா அம்மாவோட பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்கா. நம்ம ஹீரோக்கு ரொம்ப இமோஷ்னலாக ஆகுது. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீ யாருமே இல்லைன்னா ஃபீல் பண்ணாத, இந்த லைஃப்பில் உன் கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட் நம்ம ரூம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் காலேஜ்க்கும் போயிடுறா. அவள் காலேஜ் போயிட்டு வர வழியில் அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இன்றைக்கி அவள் ஹீரோ கூட இருக்க போகிறா அப்படின்ட்டு. ஸோ அப்போ பார்த்தா முன்னாடி டிரைவர் வேறு யாரும் கிடையாது, அவங்க அப்பா தான். அவங்க அப்பா சொல்கிறாரு, அப்பாவை போய் மறந்துட்டேம்மா, நீ அவன்கிட்ட போய் மாட்டிக்கிட்ட, அவன் ஒன்றும் நல்லவன் கிடையாது அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா,
நீங்கள் தான் நல்லவங்க கிடையாது, தேவையில்லாமல் நீங்கள் அவனை பற்றி எதுவும் பேசாதீங்க, ஷென் ரொம்ப நல்லவன், என் ஹஸ்பண்டை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு சீமா கால் பண்ணிவிட்டு நான் சொல்கிற பிளேஸ்க்கு வா அப்படின்னு சொல்கிறா. அங்கே உனக்காக ஷென் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் அந்த பிளேஸ்க்கு போன உடனே அவள் கண்டிப்பாக எனக்கு ஷென்னை நீ சாட்டிஸ்ஃபைட் பண்ணி ஆகணும், ஸோ அப்போ தான் உங்கள் ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே ஏதோ ஒரு மெடிசன் மாதிரி கொடுக்குறா. நம்ம ஹீரோயினும் அது ஹெல்த்தின்னு நினச்சிட்டு அது குடிச்சிடுறா. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் மயக்கமான நிலைமைக்கு போயிடுறா. நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அவள் ஒரு வீடியோ மாதிரி காட்டுறா. அந்த வீடியோவில் பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்கிறா எனக்கு அவள் தேவை கிடையாது, அவள் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கப்புறம் அவள் இறந்து போயிடுவா, அதுக்கப்புறம் எனக்கு எந்த பொண்ணை பிடிக்குதோ அந்த பொண்ணை நான் மேரேஜ் பண்ணிப்பேன், நான் ஜஸ்ட் அவளை என் தேவைக்காக தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி அது வந்துட்டு ஏதோ மார்ஃபிங் பண்ணி ஏதோ ஏஐ மாதிரி இருக்குது. பட் நம்ம ஹீரோயின் தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கால, ஸோ அவளுக்கு வந்து இதெல்லாம் உண்மை மாதிரி தெரியுது, அவளுக்கு பிட்ரையல் மாதிரி ஃபீல் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் அங்கே நம்ம ஹீரோவும் வந்துடுறான். அதுக்கப்புறம் அவங்க டைமும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துட்டு சீமா கிட்ட நம்ம மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிடுவோமா, இவங்களோட கப்பல் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னும் போது சீமா டென்ஷன் ஆகிட்டு அதுக்கெல்லாம் அவசியம் கிடையாது, அவள் பொழைக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப நேரமாக கண்ணை மூடின மாதிரி இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து எழுப்பி எழுப்பி பார்த்தா எந்திரிக்கல. அதுக்கப்புறம் தான் புரியுது அவள் இறந்து போயிட்டா அப்படின்ட்டு. அங்கே சீமா வந்து நம்ம ஹீரோ கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு என்னை பார்த்தா உனக்கு மென்டல் மாதிரி இருக்கா, ஒழுங்காக சொல்லு இவரை என்ன பண்ண, எனக்கு இப்போ உயிர் வரலன்னா உன் உயிரும் இருக்காது அப்படின்ற மாதிரி மிரட்டின உடனே அவள் ஒரு டெம்பிள் சொல்கிறா, அங்கே போய் நீ பூஜை பண்ண அவளுக்கு உயிர் வந்துருன்ற மாதிரி சொல்கிறா. அதை நம்பிட்டு நம்ம ஹீரோவுமே அவளை கூட்டிகிட்டு போகிறான். அங்கே பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. பார்த்தா அவன் அங்கவே மயக்கம் போட்டுறான், ஹீரோயினையும் விட்டுறான். அவன் கண் முழிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு சீமா கிட்ட இருக்கான். அவன் எந்திரிச்சு இப்போவே எனக்கு அவள் வேணும், உண்மையை சொல்லுங்க அவள் எங்கே போனான்னு சொன்ன உடனே சீமா போய் சொல்லிடுறா நம்ம ஹீரோயின் இறந்து போயிட்டா அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு கான்ஷியஸ் வருது, அவங்க அப்பா கூட தான் இருக்கா. அவங்க அப்பா கிட்ட 5 மில்லியன் இருக்குது, ஸோ அவர் இதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் எந்திரிச்ச உடனே அவங்க அப்பா நான் தான் சொன்னேன்லாம் அவன் நல்லவன்லாம் கிடையாது, நம்ம அப்ராட்க்கு போக போகிறோம், ஸோ நீ போய் உன்னோட காலேஜில் உன்னோட கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வாங்கிட்டு வா, நம்ம அப்ராட்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அதை ஆக்சுவலி நம்பிடுறா. நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை யூஸ் தான் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ பார்த்தா அங்கே யூனிவர்சிட்டியில் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கான், இவங்களை பார்த்துருக்கீங்களா, இந்த பொண்ணை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. பிகாஸ் அவன் இப்போ வரைக்கும் நம்மள ஹீரோயின் இறந்து போயிட்டா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் நோட் பண்ணுறா. பட் அவள் வந்து கண்டுக்காத மாதிரி அங்கேருந்து போகலான்னு ட்ரை பண்ணும்போது அவளோட ஃபைல் எல்லாம் கீழே வந்துருது. நம்ம ஹீரோயின் எடுக்கும்போது ஹீரோ பார்த்துடுறா, அவன்கிட்ட தப்பிச்சு ஓடுறா அப்படின்னு. அந்த வழியில் ஒரு கார் வருது, ஸோ அதில் ஏறி ப்ளீஸ் என்னை ட்ராப் பண்ணிடுங்க, நான் ஒரு அர்ஜென்ட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. சரி இங்கேவே நான் ட்ரா பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும்போது முன்னாடி இருக்க பையன் பேர் சாம். அவன் திரும்பி பார்க்குறான், பார்த்தா இவங்க 2 பேருமே ஸ்கூல் மேட்டா. ஸோ நம்ம ஹீரோயினை வந்து அவனோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போது அவன் கேட்குறான் நீ யார்கிட்டேருந்து தப்பிச்சு வந்தா அப்படின்னும் போது ஹீரோயின் அதெல்லாம் ஷேர் பண்ணிக்க விரும்பல, அது வேண்டாம், அதை நான் சொல்லணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் நான் அப்ராட்க்கு போக போகிறேன் அப்படின்னும் போது சாம் சொல்கிறான் நானும் அப்ராடில் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், அதுவும் இந்த மாதிரி தான் மெடிக்கல் ஃபீல்ட் சம்மந்தமாக, நான் உன்னை பற்றி நிறைய படிச்சிருக்கேன், நீ நிறைய ப்ராஜெக்ட் லீட் பண்ணியிருக்க தானே, ஸோ நீ என்னோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுறியா அப்படின்ன உடனே அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஓகே சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அப்ராட்க்கும் போயிடுறா. 3 இயர்ஸ் லேட்டர் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இப்போ வரைக்குமே வேறு எந்த ஒரு பொண்ணையுமே நினைக்காம நம்ம ஹீரோயினவே தான் நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு இன்னும் அந்த ஹார்ட் டிசீஸ் இன்னும் போகலை. பிகாஸ் அவன் வந்து இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் ஒரு 3 or 5 இயர்ஸ் வரைக்கும் தான் வாழ முடியும், அதுக்கு மேலே வாழ முடியாது. இப்போது அவன் பார்த்தா நம்ம ஹீரோட நேமில் ஒரு சேரிட்டியுமே ஓப்பன் பண்ணியிருக்கான். ஸோ அதுக்காக தான் வந்து அவனை இன்டர்வியூலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்ட கொஷின் கேட்குறாங்க நீங்கள் ஏன் அடுத்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம். பட் நம்ம ஹீரோ வந்துட்டு என் ஒய்ஃப் தான் எனக்கு எப்போவுமே அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறான். பார்த்தா அந்த இன்டர்வியூ வந்துட்டு ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அப்ராடில் பார்த்தா நம்ம ஹீரோயினோட லேபில் அவளோட ஃப்ரெண்டே இந்த இன்டர்வியூ பார்த்துட்ருக்கா. ஸோ அந்த இன்டர்வியூவை நம்ம ஹீரோயின் வாங்கி பார்த்தோன்னா அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. பட் அவள் வெளியில் எதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிடுறா. நம்ம ஹீரோயின் வந்து ஆக்சுவலி சாம் கூட சேர்ந்து ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுக்காக சைனா போகணும். ஸோ அவளோட ஃப்ரெண்டு கிட்ட அந்த லேபை நீ தான் பார்த்துக்க போகிற, நான் இங்கே இருக்க போகிறது கிடையாது, நான் ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி அட்டென்ட் பண்ண போகணும் அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் காட்டுறாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோக்குமே இந்த மாதிரி வந்திருக்கு, அவன் கான்ஃபரன்ஸ்க்கு வரணும் அப்படின்ட்டு. அந்த கான்ஃபரன்ஸில் காட்டுறாங்க நம்ம ஹீரோ இருக்கான், ஸோ அவனோட ஏஜென்ட்ஸ்லாம் இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அண்ட் சாமே வந்திருக்காங்க.
அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு வழியாக ஹீரோயினை பார்த்துடுறான். நம்ம ஹீரோயின் வந்து சாம் கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறா. சாம் கிட்ட அவளோட ஃபியான்ஸே தான் இவன் சொல்லி பொய் சொல்லியிருக்கா. அங்கே நம்ம ஹீரோ பார்த்துட்டு ரியா நீ தானா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரியாவா நான் ரியா கிடையாது அப்படின்னு சொல்லும்போது சாம் சொல்கிறான் இவ ஒன்றும் ரியா கிடையாது, இவளோட பேரு சுமோ, இவ என்னோட ஃபியான்ஸே. நீங்கள் என்ன உங்கள் ஒய்ஃபை பற்றி பேசுகிறீங்க? உங்கள் ஒய்ஃப் மாதிரியே இருந்தால் இவங்க உங்களோட ஒய்ஃப் ஆகிடுவாங்களா? நீங்கள் தேவையில்லாமல் இங்கே எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டி விட்டுறான். நம்ம ஹீரோயினும் கண்டுக்காத மாதிரி அங்கே ரெஸ்ட்டும் போயிடுறா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி அவள் இக்னோர் பண்ணுறது. என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் நம்ம ஹீரோ பிடிச்சிதான் இருக்குது. அவள் கழுத்தில் பார்த்தா ரிங் போட்டிருக்கா, அது நம்ம ஹீரோ போட்டு விட்ட ரிங் தான். ஸோ அதை வந்து பார்த்தா கண்டிப்பாக ஹீரோ கண்டுபிடிச்சிடுவான் அப்படின்னு அவள் பேக்கில் வந்து அவள் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கே யோசித்துட்டு இருக்கும்போது அங்கே 2 பொண்ணுங்க வந்துடுறாங்க. ஆக்சுவலி அதில் ஒருத்தி தான் சாமோட உண்மையான ஃபியான்ஸே. அவள் வந்துட்டு நீ என்ன ஃபியான்ஸேன்னு சொல்லிட்டு இருக்க, அப்போ நான்லாம் என்ன பைத்தியமா அப்படின்ற மாதிரி அங்கே ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்துறான். அவன் சொல்கிறான் இவன் ஒன்றும் சொல்லலை, சாமும் தானே சொன்ன ஃபியான்ஸே அப்படின்னு. ஸோ நீங்கள் அவன்கிட்ட போய் டீல் பண்ணுங்கள், தேவையில்லாமல் வந்து இவகிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களாம் அங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட நீ இங்கே தானே இருந்திருக்க, ஏன் என்னை பார்க்க வரவே இல்லை அப்படின்னு கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு என்னதான் நடித்தாலும் நான் ஒத்துக்கு போகிறது கிடையாது அப்படின்னும் போது அங்கே பார்த்தா சாம் வந்துடுறான். அவன் சொல்கிறான் நீங்கள் தேவையில்லாமல் என் ஃபியான்ஸை கிட்ட ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அடிச்சுட்டு அங்கேருந்து அவன் கூட்டிகிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே சீமா தான் வந்து காப்பாத்துறா. பட் நம்ம ஹீரோ நீங்கள் இருந்து போ அப்படின்னு சொல்லிடுறான். கீழே பார்த்தா அந்த ரிங்கும் அந்த செயினும் கிடக்கு. நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான், அவள் போய் சொல்கிறா அது உண்மைக்கே என்னோட ஒய்ஃப் தான் அப்படின்ட்டு. அங்கே நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து அவளோட ஐடென்டிட்டியை காட்டுறான். நம்ம ஹீரோ சொல்கிறான் இது பொய்யான ஐடென்டிட்டி, பட் இந்த ரிங் பொய் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் போயிட்டு அவள் பேக்கை செக் பண்ண அந்த ரிங்கை காணும். அவள் பதற ஆரம்பிக்கிறா. ஸோ வாஷ்ரூமுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்போ தான் அங்கே க்ளீன் பண்ணிவிட்டு வெளியில் வராங்க. அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க நாங்கள் அந்த மாதிரி ரிங் எதையும் பார்க்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ பின்னாடி இருந்துட்டு நீ இந்த ரிங்கை தானே தேடுறா அப்படின்னும் போது அவள் ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு வாங்க போகிறா. நம்ம ஹீரோ உண்மையை சொல்லு, நீ வந்து என்னோட ஒய்ஃப் இல்லைன்னு சொல்கிற, அப்போ என் ஒய்ஃபோட ரிங் உன்கிட்ட என்ன பண்ணுது அப்படின்னு கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு யாருக்கு தெரியும், இதை நான் இன்னைக்கு மார்னிங் தான் வாங்கினேன், உங்கள் ஒய்ஃபும் என்ன மாதிரியே ரிங் வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னும் போது நம்ம ஹீரோ சொல்கிறான் பொய் சொல்லாத, இது லிமிட்டெட் எடிஷனான ரிங், இது மாதிரி வேர்ல்டுலே இருக்காது, இதுக்காக நான் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினது, நீ பொய் சொல்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா சாம் வந்துடுறான். அவன் தேவையில்லாமல் எத்தனை தடவை தான் உங்களுக்கு சொல்கிறது அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அவனை அடிச்சுட்டு நீ பேசாமரு அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்ம ஹீரோயின் வந்து அந்த ரிங்கை வாங்கிட்டு தேவையில்லாமல் என் வழியில் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு சாமை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போகிறா. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து அவன் கீழே விழுந்துடுறான். அவனை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துடுறாங்க. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்து இறந்து போனதான் நினச்ச நாள். ஸோ அவன் பொக்கேஸ்லாம் எடுத்துகிட்டு அவளோட கிரேவ்யார்டுக்கு போயிட்டு அப்போது உண்மைக்கே நீ என்னை விட்டுட்டு போயிட்டியா, இந்த உலகத்தில் நீ கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக ப்ரே பண்ணிவிட்டு அவன் அங்கேருந்து வந்துடுறான். ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜும் இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்கான் அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட. இவங்க இங்கேருந்து போனதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அவள் அந்த இடத்துக்கு வரா. அந்த கிரேவ்யார்டை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அப்புறம் அந்த ரிங்கையுமே அங்கவே வச்சுட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோ பாதி தூரம் போயிட்டு இருக்கும்போதே சிசிடிவியில் இதை பார்த்துட்டு வேமா அந்த பிளேஸ்க்கு வரான். பட் அங்கே நம்ம ஹீரோயின் இல்லை. அந்த ரிங்கை பார்த்தோன்னே அவனுக்கு புரிஞ்சு போயிடுது. ஸோ சாமோட வீட்டுக்கு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவன் அங்கே போயிடுறான். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து சாம் கூட உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் சொல்கிறான் நீ என்கிட்ட போய் தானே சொல்கிறான், என்னோட ஒய்ஃப் தானே அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்துட்டு இல்லை நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்திருக்கீங்க, இந்த ரிங் வந்துட்டு நேற்று நீங்கள் சொன்னீங்க உங்களோட ஒய்ஃப் வருது, உங்கள் ஒய்ஃபை நீங்கள் தான் கொலை பண்ணியிருந்துருக்கீங்க, ஸோ உங்கள் ஒய்ஃப் மாதிரி இருக்க ரிங்கை வந்துட்டு நான் ஏன் வச்சுக்கணும், பிகாஸ் அதை நீங்கள் தான் கிஃப்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதே ரிங்கை நான் வச்சுருந்தா எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்காது, அதனால தான் நான் கொண்டு போய் அவங்க கிரேவ்யார்டில் வச்சுட்டு வந்தேன், நான் உங்கள் ஒய்ஃப்லாம் கிடையாது அப்படின்னும் போது நம்ம ஹீரோ
அவளை தூக்கிட்டு அவன் பெட்ரூம்க்கு போயிடுறான். அவகிட்ட க்ளோஸாக வந்துட்டு நீ என்கிட்ட பொய் சொல்லாத, எனக்கு தெரியும் நீ தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும்போது அவள் உண்மைக்கே நான் கிடையாது அப்படின்னு தள்ளி போக போகிறா. பார்த்தா ஹீரோயினோட உடம்புல ஒரு மார்க் இருக்கும், அது இந்த பொண்ணோட உடம்புலையும் இருக்குது. அப்போது நம்ம ஹீரோ நீ பொய் சொல்ல எனக்கு நல்லாவே தெரியுது, நான் உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டேன், நீ ஒத்துக்கோ, நீ தானே அது, நான் அதுக்கப்புறம் நீ தெரிஞ்சக்கப்புறம் நான் தொல்லை பண்ணுவேன்லாம், என்கிட்ட பொய் சொல்லாத அப்படின்ன உடனே நம்ம ஹீரோயின் அழ ஆரம்பிக்குது. ஆமாம் நான் தான் ரியா, நான் உன்னோட ஒய்ஃப் தான், பட் நீ என்னை எப்படி அந்த மாதிரி யூஸ் பண்ண, திரும்ப நான் உன்கிட்ட வருவேன் நீ எப்படி நினைக்கிறேன்னு எனக்கு சத்தியமாக புரியலை, நான் கண்டிப்பாக திரும்ப உன்கிட்ட வர போகிறதே கிடையாது, அது நடக்கவே போகிறது கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ அழுதுட்டு அங்கேருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, அங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி நடக்குது. ஆக்சுவலி அவங்க மெடிசனை அங்கே ப்ரெசென்ட் பண்ணணும். அங்கே நம்ம ஹீரோயின் ப்ரெசென்ட் வரும்போது அங்கே சீமா இருக்கா, வேணும்னே நம்ம ஹீரோயினை பற்றி தப்பான நியூஸ்லாம் அங்கே பரப்பிட்டு இருக்கா. அதாவது நம்ம ஹீரோயின் வேற ஒரு பர்சனோட மிஸ்ட்ரஸ், அவள் ஆல்ரெடி மேரேஜ் பண்ணியிருக்கா அப்படி இப்படின்ட்டு. ஸோ இங்கே நம்ம ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சோடனே அவன் அங்கே போயிடுறான். அவன் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறான். இவன் ரொம்ப டேலண்டட் அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு அங்கே ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அவன் அங்கே கீழே விழுந்துடுறான். அங்கே நம்ம ஹீரோயின் நான் உனக்கு காப்பாற்றுறான் அப்படின்னா அவனுக்காகவே ஒரு மெடிசன் தயார் பண்ணியிருக்கா. அதை கொடுக்கும்போது அந்த சீமா கொடுக்க விட மாட்டேங்கிறா. இதில் எந்த ஒரு லேபிளும் இல்லை, இதில் கம்பெனி நேமே இல்லை, நீ கொலை பண்ண ட்ரை பண்ணுறியா அப்படின்னும் போது அந்த சீமாவை தள்ளிட்டு நம்ம ஹீரோயின் அந்த டேப்லெட் அவனுக்கு கொடுத்துட்றா. அங்கே டாக்டர் இப்போதைக்கு அவர் டேஞ்சர்லேருந்து வெளியில் தான் இருக்கார், அந்த மெடிசன் தான் இவரை காப்பாற்றிட்டு இருக்கு, இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறா. இதுக்கப்புறம் அவள் ஹீரோ கூட இருந்தே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட இருந்து ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்கிறா. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோக்கு டாக்டர் கால் பண்ணி சொல்லிடுறாங்க, நீ ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், ஒன்று அதில் நீ பொழப்ப இல்லைனா இறந்து போயிடுவ, அதுக்கு ஒரு கேண்டிடேட்டை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நைட் போல் நம்ம ஹீரோயினுக்கு அந்த சீமா கால் பண்ணிவிட்டு நீ உன்னோட ஹஸ்பண்டை உயிரோட பார்க்கணும்னு நினச்சேன்னா நான் சொல்கிற பிளேஸ்க்கு வா அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ கிட்ட சொல்லாமல் அவள் அங்கேருந்து கிளம்பி போகிறா. நம்ம ஹீரோக்கு புரியுது ஏதோ டேஞ்சர் இருக்குது அப்படின்ட்டு. அந்த பிளேஸ்க்கு போனால் அங்கே நம்ம ஹீரோயின் போய் நின்றோடனே அவங்க அப்பாவை தலையில் அடித்து மயக்கமாக்கிடுறாரு. அவளை அங்கே கட்டி போட்டுடுறாங்க. அவளுக்கு கான்ஷியஸ் வந்த உடனே சீமா சொல்கிறா, நீ என்கிட்ட இருந்து அவனை பிரிக்கணும்னு ட்ரை பண்ணுறியா, அது முடியாது, நான் அவன் கூட தான் இருப்பேன், நீ உன்னோட அப்பா கூட சேர்ந்து அப்ராடில் இருந்திருந்தான் இந்த மாதிரி நிலைமைக்கு நீ ஆள்பட்டிருக்க மாட்டேன், கண்டிப்பாக உன்னை இப்போ கொலை பண்ணியே தீரணும் அப்படின்ற மாதிரி அவள் பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் யார் நம்மளை காப்பாற்ற போகிறா அப்படின்னு யோசிக்கும் போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். ஸோ பாடி கார்ட்ஸ்லாம் அவங்கள பிடிச்சி அங்கே அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயினுமே தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளர் பண்ணுறதுக்கு யாருமே கிடைக்கல. ஸோ அவனோட லாஸ்ட் எண்ட் ஆஃப் தி லைஃப்க்கு வந்துடுறான். நம்ம ஹீரோயின் அந்த லேபில் தான் இருக்கா. ஹீரோக்காக தயாரித்த மெடிசன் 100% ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. ஸோ அந்த மெடிசனை பார்த்தவ ஹாப்பி ஆகிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி காலேஜ் ஆடிட்டோரியத்தில் பாஸ் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்கா, வேமா அங்கே போகிறா. பார்த்தா அவன் லாஸ்ட் மினிட் ஆஃப் ஹிஸ் லைஃப்பில் இருக்கான். அவனால் இதுக்கப்புறம் சர்வைவ் ஆக முடியாதுன்னு தெரியும். நம்ம ஹீரோயினுக்கும் அது புரியுது. பிகாஸ் அந்த மெடிசன் கொஞ்சம் முன்னாடி அவள் கண்டுபிடிச்சிருந்தா கூட அவனை சரி பண்ணி இருந்திருக்கலாம். பட் அவன் இறந்து போகிற நிலைமையில் இருக்கான். ஸோ அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் லாஸ்ட் மினிட் வரைக்கும் என்னோடய லைஃப்போட லவ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினச்சேன், அதே மாதிரி நடந்துருச்சு, நான் இல்லைனா கூட உன் லைஃப்பை நீ கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கே இறந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. அவள் யோசிக்கிறா, இப்போ இந்த மாதிரி நடக்காமல் இந்த ஆடிட்டோரியத்தில் அவன் உள்ளே அவளுக்கு திரும்ப பொக்கே கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அவள் ரொம்ப அழுதுட்டு இருக்கா. ஸோ கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இதுதான் என்னோட ஸ்டோரி, என் லைஃப்பில் இதான் நடந்துச்சு அப்படின்னு. எல்லாரும் அப்போ இதுதான் உங்களோட ஹஸ்பண்டா, அதுதான் உங்களோட ஸ்டோரியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ப்ளே கிரவுண்டில் இருக்கும்போது நம்ம ஹீரோ ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு கொடுக்குறான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ போயிட்டு அங்கே அந்த ஸ்கூலில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே எல்லா பொண்ணுங்களும் நம்ம வீசாட்டில் ஆட் ஆகிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் ஹீரோ கையை பிடிச்சிட்டு இது என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறா. ஸோ பார்த்தா நம்ம ஹீரோ ஆக்சுவலி இன்னும் உயிரோட தான் இருக்கான், அவன் இறந்தெல்லாம் போகலை. ஸோ இப்படியே ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.